நம்ம கிச்சனில் இன்றைக்கி நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் 3 விதமான மட்டன் ரெசிபி. மட்டன் எலும்பில் குழம்பு, மட்டன் ஈரல் கிரேவி, மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த 3மே நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி இது. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அரை கிலோ மட்டன் எலும்பு கறி எடுத்துருக்கேன் குழம்பு செய்கிறதுக்கு. மட்டன் குழம்பு வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா மட்டன் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால் குக்கரில் வச்சு விசில் விடுறதுக்காக. தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுமே 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை இப்படி அரைச்சி போட்டிங்கன்னா நிறைய குழம்பு கிடைக்கும். அதுக்காக தான் அரைச்சி போடுறேன். வெங்காயம் வந்து வெட்டி போட்டோன்னா குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்காது. அதனால் அரைச்சி போட்டால் நல்லா கொல கொலன்னு இருக்கும் குழம்பு. அதுக்காக தான் அரைச்சி சேர்க்குறேன். வெங்காயத்தை எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்குறோமோ அதே மாதிரி வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி போட்டாலும் அதே அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். இல்லைன்னா குழம்பு வந்து இனிப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு அதிகம் வதக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கத்தானே போகிறோம், அதனால் அதிலே வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு வதக்கி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பித்ததுமே இது வந்து மட்டன் பவுடர். நான் கடையில் வாங்கின மட்டன் பவுடர் தான் இது. இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்க்குறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் அந்த மட்டன் மசாலா இருக்கிற காரமே போதும் அப்படின்னா மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை. இல்லை காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் மட்டன் பவுடரெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் எண்ணெயில் வதக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரும். இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டனோட எலும்பு இது. மட்டனை போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இதில் மஞ்சத்தூள்லாம் போட தேவையில்லை. ஏன்னா மட்டன் மசாலையே மஞ்சள் தூளெல்லாம் கலந்து தான் இருக்கும். அதனால் அதிகமாக மஞ்சத்தூள் போட வேண்டாம். மஞ்சத்தூள் போட்டோன்னா ரொம்ப மஞ்சளாக இருக்கும் குழம்பு, கலராக இருக்காது. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். ஏன்னா மட்டனில் தண்ணி விடும். அந்த தண்ணி விடுறதுல கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மட்டனை மசாலில் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. மட்டன் முங்குற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால அதிக தண்ணி இழுக்காது. அதனால் கம்மியாகவே தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே போட்டோம். உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அப்படி பத்தலைன்னா நம்ம கடைசியில் வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 4 விசில் 5 விசில் 4லேருந்து 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோம். குழம்பு இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வேக வைக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இறக்கி வைக்கணும். அது வரைக்கும் வேகட்டும் குழம்பு. ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன், அதை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வேறு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். தேங்காய் அரைச்சி சேருங்க, இல்லைன்னா பால் எடுத்து கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷமாக மட்டன் குழம்பு வெந்துட்டுருக்கு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளவோ குழம்பு நல்லா வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு.
நம்ம குக்கரில் வேக வைக்கிறதோட மட்டும் விட்டுறாமல் இந்த மாதிரி குழம்ப கொதிக்க வைக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா அந்த மட்டனோட சாரெல்லாம் இறங்கி நல்லா வேகும். நம்ம வந்து அதிக நேரம் வேக வைக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் நம்ம குக்கரில் விசில் விட்டு வேக வைக்கிறோம். அதனால அதுக்கப்புறமும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நம்ம கறி எந்த அளவுக்கு வேகணுமோ அதை பொறுத்து நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு வேக வச்சாதான் குழம்பு வந்து நல்லா மட்டனோட சாரெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், மேலையெல்லாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். இப்போ நான் குழம்ப ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் 3 சேர்த்து கருவேப்பிலை போட்டு தாளித்து இது மேலே கொட்டிட்டிங்கன்னா இதை விட ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ நான் மட்டன் குழம்ப ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுறேன். குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஈரல் கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு வதங்கினதுமே இதில் ஈரல் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ ஈரல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். ஈரல் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து அதையும் கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மசால் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தயிர் ஒரு 4 ஸ்பூன் தயிரை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் தக்காளி எதுவுமே சேர்க்க மாட்டோம், இதில் தயிர் மட்டும்தான் சேர்த்துக்குவோம். தயிர் போட்டோன்னா லிவர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுக்காக தான். தயிரும் போட்டு கலந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம முன்னாடியே போட்டுட்டோம், அதனால இப்போ போட தேவையில்லை. பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் உப்பு. அதிக தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். ஈரல் வந்து முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். அவ்வளோதான், உப்பு எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்குது. மூடி வச்சிடலாம். கிரேவி பதத்துக்கு தண்ணி வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரும், அது வரைக்கும் வேகட்டும். கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணியும் வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஈரல் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. ரொம்ப நேரம்லாம் ஈரலை வேக வைக்கக்கூடாது. ஈரல் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். அதே போல் தயிர் ஊற்றிருந்தாலேவும் ஈரல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, அவ்வளோதான். ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இது போல் ஈரல் கிரேவி செஞ்சு பாருங்கள். இது சாப்பாடு, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அரை கிலோ ஆட்டு ஈரல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். இதே ஸ்பூனில் தான் எல்லாமே அளந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி பட்டை, ஒரு அன்னாச்சி பூ சின்னதாக 1, ஒரு ஏலக்காய், 1 கிராம்பு போதும். இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அடுத்து இதில் ஈரல் சேர்த்துடலாம். ஈரலுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். ஈரலில் கொஞ்சம் தண்ணி விட்டு வேகும். இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அரைக்கலாம். இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றுற வரைக்கும் வேகட்டும். அப்பப்போ கலந்து விட்டு வேக வைக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வருது. நல்லா வெந்துருச்சு. சீரகத்தூள் சேர்த்துடலாம். மிளகுத்தூளும் சேர்த்துடலாம். இனி ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் போட்டோம் இல்லையா, அதுக்காக தான் சிம்மில் வச்சு 2 நிமிஷம் வேக வச்சேன். அந்த வாடையெல்லாம் போகிறதுக்காக, பச்சை வாடை போகிறதுக்காக. மல்லித்தலையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். சூப்பராக ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் மட்டன் குழம்பு, ஈரல் கிரேவி, ஈரல் வறுவல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.